பெரியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் காருண்யத்தின் அடிப்படையிலே நம் அனைவர்களுக்கும் இன்றைய நாளில், இன்றைய நேரத்தில், இன்றைய ஜுமா கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜுமாவிலே உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தலைப்பை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பு தான் அன்பானவர்களே, விசாரணைக்கு முன் விசாரணை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அன்பானவர்களே, விசாரணை என்று சொன்னால் இந்த உலகத்திலே காவல்துறைகளால் பிடிக்கப்பட்டு அங்கு நடைபெறக்கூடிய விசாரணை போல் அல்ல அல்லாஹ்வுடைய விசாரணை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு பொறுத்தவரை இந்த உலகத்திலே மனிதர்களால் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரை வசதி உள்ளவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பாகுபாடாக இருக்கக்கூடிய ஒரு விசாரணையினுடைய களம்தான் இந்தியாவுடைய விசாரணை சட்டத்திட்டங்கள். அன்பானவர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தினுடைய விசாரணை என்பது பணக்காரர்களோ ஏழைகளோ பதவி உள்ளவர்களோ படித்தவர்களோ படிப்பறிவு இல்லாதவர்களோ என்ற பாகுபாடு கிடையாது. எல்லோருக்கும் நீதமான ஒரு விசாரணை உண்டு. அந்த விசாரணையிலிருந்து யாரும் தப்பித்துவிட முடியாது என்பதை இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த எச்சரிப்பை பல சந்தர்ப்பங்களிலே உள்ளபூர்வமாக உள்ளத்திலே நாம் பதிந்து வைத்திருந்தாலும் நம்மிடத்திலே அலட்சிய போக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மரணத்தை பற்றி தெரிந்திருக்கின்றோம், மறுமையை பற்றி அறிந்திருக்கின்றோம், கபருடைய வாழ்க்கையை பற்றி விசாரணை பற்றி அறிந்திருக்கின்றோம். இதுவெல்லாம் தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் கூட ஏதோ ஒரு விதத்திலே அலட்சிய போக்கு நம்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் உருவாக்கிய அந்த சத்திய சீடர்கள், சத்திய தோழர்கள், சகாபி பெண்மணிகள் எப்படியெல்லாம் அந்த விசாரணைக்கு பயந்தார்கள் என்பதை நாம் பல சந்தர்ப்பங்களிலே சில நபர்களுடைய உரையின் வாயிலாகவும் எழுத்துக்களின் வாயிலாகவும் படிப்பின் மூலமாக அறிந்திருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்மை தடுத்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்று அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது துனியாவுடைய மோகமாக இருந்து கொண்டிருக்கிறார். துனியாவுடைய சித்தாந்தம் நம் கண் முன்னால் திரையிட்டு காண்பிக்கப்படுகிறது. பொருளாதாரம் மூலமாக, குடும்ப உறவுகளின் மூலமாக அதன் மீது அதிகமாக மோகம் இடத்திலே தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நிரந்தரம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் அழிந்துவிடும் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் இந்த உலகத்தின் மீது மோகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. விசாரணை திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனிலே வல்லாத்த ஒரு வசனம் இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்களேன். 59வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம். சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வந்தல்லு நஃப்ஸு மா ஹத்தமத் லஹத்தின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரு பிமா தஹ்மலூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். மேலும் ஒருவர் மறுமை நாளை முற்படுத்தி வைப்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே தன்னை சரி செய்து கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் செய்பவற்றையும் நன்கறிந்தவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய வல்லாத்த ஒரு வசனம் இருக்கிறது. அன்பானவர்கள், இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான்? மறுமை ஒன்று உண்டு, அங்கு விசாரணை ஒன்று உண்டு. அந்த விசாரணை நிற்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே நடந்த சம்பவம் அன்பானவர்களை கேள்விப்பட்டிருப்போம். நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன் ஏற்கனவே. சஹாபாக்களுடைய நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய செய்திகள் இருக்கிறது, வாய்ப்பு கிடைத்தால் தொடர்ந்து பார்க்கலாம் அன்பானவர்களே. உமருடைய ஆட்சி காலத்திலே சுபூனுடைய தொழுகைக்காக தோழர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். சுபூனுடைய தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் நிறைந்த தொழுகை.
அல்லாஹ்வுடைய ரஹமத்து வேண்டுமா, பர்க்கத்து வேண்டுமா? யார் சுபூ தொழுகையை தவற விட்டு விட்டார்களோ அவருடைய வீட்டை கொளுத்த வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் எண்ணுகிறது என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கருணையுடைய சிகரமாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரக்கத்தினுடைய சிகரமாக இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கும் தீங்கு நினைத்தும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்ந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட இறக்கப்பட்ட அப்படிப்பட்ட பணிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளம் எண்ணுகிறது எதை குறித்து என்று சொன்னால், யார் பாங்கோசை சொல்லப்பட்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கப்பட்டு பள்ளிக்கு வராமல் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வீட்டை கொளுத்த வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் நினைக்கிறது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த தொழுகையுடைய முக்கியத்தை உணர்ந்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாவிகள் நாம் ஃபஜ்ரை தொழுகாதவர்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய விசாரணை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய பயம் நாம் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. விசாரணை சாதாரண சின்ன சின்ன விஷயத்திற்கு முற்படுத்திக் கொள்வார்கள் சகாபாக்கள். சகாபாக்கள் தன்னைத்தானே வருத்தித்துக் கொள்வார்கள். சகாபாக்கள் பயப்படுவார்கள். சகாபாக்கள் பேச்சிலே தவறு நடந்து விட்டால் அதை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான் என்று சொல்லி இரவு நேரத்திலே கண்ணீர் சிந்தக்கூடியவர்கள் சகாபாக்கள். என்னுடைய வருமானம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய ஆயுட்காலம், என்னுடைய எல்லாவற்றையும் அல்லாஹ் விசாரிப்பானே என்ற ஒரு பயம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருந்தது. ஆகவேதான் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று சிறப்புக்குரியவர்களாக மாறினார்கள். நம்மளோ நம்முடைய குடும்பமோ எதை நினைத்து வருத்திக் கொண்டிருக்கிறோம்? துனியாவுடைய பொருளாதாரத்தை நினைத்து வருத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வருமானம் இல்லைன்னா நம்முடைய பொழப்பு வச்சு அது யதார்த்தமான நிகழ்வுகள். ஆனால் அதையே நினைத்து 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 தன்னைத்தானே வருத்திக் கொண்டே இருக்கிறோமே தவிர மறுமை நாள் ஒன்றொன்று, விசாரணை ஒன்றொன்று, அரசாத்துல் கியாமாவிலே எல்லாரும் நிறுத்துவானே, என்னை குறித்து விசாரிப்பானே, என்னுடைய மனைவி மக்களை குறித்து விசாரிப்பானே, என்னுடைய பொருளாதாரத்துடைய நிலைகளை குறித்து விசாரிப்பானே, என்னுடைய அமல்களை குறித்து விசாரிப்பானே என்ற சிந்தனை ஒருபோதும் கிடையாது அன்பாளர்களே. அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர, அது ஆணாகட்ட பெண்ணாகட்ட யாராயாலும் சரி. சுபுனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அல்லவா, சுபுனுடைய தொழுகையை ஒரு மனிதன் சரியாக உணர்ந்து கொண்டால் தவழ்ந்தாவது பள்ளிக்கு வந்து விடுவான். கேள்விப்பட்டதுண்டா? இல்லை, சிந்திச்சு பாருங்களேன். கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நன்மையை ஒரு மனிதன் உண்மையாலுமே அவன் அல்லாஹுவை தவக்கல்து, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக அல்லது அல்லாஹ் மீது ஆதரவு வைத்திருக்கக்கூடியவனாக, அல்லாஹ் தரக்கூடிய நன்மையை அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவனாக, சொர்க்கத்தின் பக்கம் செல்ல வேண்டும் என்ற ஆவல் கொண்டவனாக, நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று பயத்தை கொண்டவனாக ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால், தவழ்ந்து 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 எப்படி பிறந்த குழந்தை தவழ்ந்து வருகிறதோ அதே ஒன்று நடக்க முடியாமல் இருந்தாலும் தவழ்ந்தாவது வருவான் பள்ளி வாயிலுக்கு என்று சொன்ன மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆனா நம்மள தௌஹீத்வாதிகள் இல்ல, கேட்டா தூங்கிட்டோம் பாய், தூக்கம் உறங்கி விட்டேன், இரவெல்லாம் 12 மணி வரை 1 மணி வரை சாட்டி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். துனியாவை பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். யார் வந்தால் நமக்கு பாதுகாப்பு, யார் இல்லை என்று சொன்னால் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கபருடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை பற்றி அல்லாஹ் கேட்பானே, அதை குறித்து சர்ச்சை பண்ணி இருக்கிறோமா? அமர்ந்து பேசி இருக்கிறோமா? என்னுடைய அமல்கள் அங்கே இருப்பானா? நாளை மறுமை நாள் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது நான் எப்படி இருப்பேன்? ஏப்பா நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா? நாம் சிந்தித்து பார்த்தது உண்டா? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா? இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வேண்டுமானால் நம்ம எல்லோரும் அரவணைக்கலாம். மரணத்திற்கு பிறகு நம்மை மறந்து விடுவார்கள். அது மனைவியாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி. ஒரு நாள் அழுவார்கள், 2 நாள் அழுவார்கள், 3 நாள் அழுவார்கள். 3 நாள் உண்ணாமல் இருப்பாள் மனைவி, தாயும் உண்ணாமல் இருப்பாள். ஒரு கட்டத்திலே 4வது நாள் அவள் உண்ண ஆரம்பித்து விடுவாள். பழையபடி வாழ்க்கை தொடங்கிக் கொண்டே இருக்கும். கடந்த வாரனுடைய வாப்பா மௌத்தாகி விட்டாரா? மௌத்தாகி விட்டார், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி கலைந்து விடுவோம். இதுதான் வாழ்க்கை. மறதி வாழ்க்கை, மறதி வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை. அதற்காக ஓடிட்டு இருக்கிறோம். வாழ்வதற்காக ஓடலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல அன்பானவர்களே. சுபுனுடைய தொழுகை சஹாபாக்கள் பாருங்களேன். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 2வது கலீஃபா,
கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? தொழுகைக்காக அழைப்பு கொட்டுப்பட்டு தொழுகை முடிந்த உடனே ஒரு சஹாபி என்ன பண்றாரு தெரியுமா? தொழுகை முடிந்த உடனே எழுந்திரிச்சு போயிடுறார். இந்த ஆயசனம் அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை பார்க்க வேண்டும். நாளை அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இருப்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மன்னிக்கப் போகிறோம் என்ற பயம். பொதுவாகவே சஹாபாக்களை பொறுத்தவரை அமல்கள் விஷயத்திலே தீர்க்கமாக இருப்பார்கள். அதில் ஏதாவது குளறுபடி என்று சொன்னால் உடனே கூப்பிட்டு அழைத்து அதை சரி செய்வதற்குண்டான வழியை வகுப்பார்கள். ஒரு சஹாபி தொழுகை முடிந்ததுமே போயிட்டார். சுபுனுடைய தொழுகை முடிந்தது. மறுநாள் நடைபெறுகிறது. மறுநாளும் சுபுனுடைய தொழுகைக்கு வர்றாரு. தொழுகை முடிந்த உடனே எழுந்து விடுகிறார், போயிடுறாரு. மூன்றாவது நாளும் அதே ஒன்று தொழுகை முடிகிறவர். சுபுனுடைய தொழுகை முடிந்து கலைந்து விடுகிறார். சென்றவுடனே சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், என்ன இந்த சஹாபி சுபுனுடைய தொழுகை முடிந்த உடனே எழுந்து சென்று விடுகிறாரே, ஒரு நாள் பிரச்சனை இல்லை, 2 நாள் பிரச்சனை இல்லை, 3 நாள் பிரச்சனை இல்லை. எதற்காக அவர்கள் சர்ச்சை செய்து கொண்டார்கள் தெரியுமா? நம்ம சர்ச்சை பண்ணியிருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சுன்னாக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானல்லாஹி அலியுல் அலீம். நிறைய திக்ருகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் இல்லைங்களா? அதிகமா யா முஹல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இதெல்லாம் நிறைய கற்றுத் தந்திருக்கிறாங்க. அவசியம் சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33 அல்லது 34, லா இலாஹ இல்லல்லாஹ் அதை சொல்லிவிட வேண்டும், அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். கற்றுத்தர் போறார். முறையிடுகிறார்கள். யாரிடத்துல தெரியுமா? உமர் கத்தாப் அவரிடத்தில். உமர் அவரிடத்தில், அமீரில் மூமினே, இது போன்ற ஒரு தோழர் வர்றாரு, சுபுனுடைய தொழுகை முடிச்சுமே கலைஞ்சிடுறாரு. சுபுனுடைய தொழுகை முடிந்த உடனே சென்று விடுகிறார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்த வழிமுறைகள் அல்லவே. திக்ருகளை எல்லாம் கற்றுத்தர பிரார்த்தனை. அத்துவா ஹுவல் இபாதா. துவா என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதா. நம்முடைய தொழுகை, நம்முடைய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் துவா, பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையும் கூட நமக்கு நேரம் கிடையாது. கலைஞ்சு விடுகிறாரு உமர் அலில் அவர்கள். அப்படியா, சரி நாளை ஆகட்டும். மறுநாள் ஆகிறது. அதே ஒன்று அந்த சஹாபி வருகிறார். சுப்ஹானல்லாஹ், தொழுகை முடிந்த உடனே எழுந்துடுறாருங்க. எழுந்து சென்ற உடனேயே பிடியுங்கள் அவரை என்று உமர் அலில சொல்றாங்க. சஹாபாக்கள் பிடிக்கிறாங்க. எங்க போறீங்க? அந்த சஹாபி பிடித்த உடனேயே அந்த சஹாபி பெயர் சொல்லப்படாத ஒரு வரலாற்று சம்பவம், ஹதீஸ் பிடிக்கப்படுகிறது. என்னை விடுங்க, விரைவாக நான் செய்ய வேண்டும். நீங்கள் என்ன காரணத்துக்காக செல்கிறீர்கள்? சொல்லிவிட்டு தான் செல்ல வேண்டும். சொல்ல மாட்டேன், என்னை விடுங்கள், எனக்கு பணிகள் இருக்கிறது, சொல்ல மாட்டேன், என்னை விடுங்கள். அமீருல் மூமின் உமர் அலில் கடைசியாக சொல்கிறார், இது அமீருடைய கட்டளை. கட்டளை தலைவருடைய கட்டளைன்னு சொல்லிச்சுன்னா என்னதான் இருந்தாலும் பதில் சொல்லித்தாங்க. இஸ்லாம் அப்படித்தான் நம்ம காமிச்சிருக்கு. நம்ம ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அமீர்னு பாருங்க, அமீர் ஒரு கட்டளை இடுவார், ஏப்பா உட்காருங்கப்பா. என்ன உட்கார்றதா? என்னப்பா இது அமாஸ் பண்ணிட்டு, எப்பா சவுண்டு விடாதீங்கப்பா கெஞ்சுவார் அமீர். அவர் உட்காந்து கெஞ்சுன்னு கெஞ்சுவார் தலைவர். பார்க்குறோமா இல்லையா? உங்களுக்கு வேறு வேலையே இல்லை. கட்டுப்பாடு என்பதை மீறி விட்டோம். அந்த ஒழுக்கம் இஸ்லாம் கற்றுத்தந்தது ஆரம்பத்தில் இருந்தது. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி எல்லாம் ரோட்டோரம் நின்றுப்ப கடுமையான வெயிலாக இருக்கும். மறைந்து விட்டார். பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா நமக்கு தெரியல. நான் ஒரு முறை வரும்போதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். என்னது வீர கோர சிங்கம் என்றெல்லாம் கரிச்சித்து சொல்லுவோம் இல்லையா? கட்டளை இடுவார், மக்களே உட்காருங்க. அதே இடத்துல உட்காருவாங்க, வெயிலில் கடுமையான வெயிலாக இருந்தாலும்.
எல்லாம் உட்கார்ந்த ஒரு காலம். இன்றைக்கெல்லாம் நிற்க சொல்லுங்கள் ஒரு 2 நிமிஷம் போய் வேலைப்பாறை என்று சொல்லுவோம். இதுதான் இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமீருடைய கட்டளைக்கு பின்பற்றுவது. ஒரு தலைவர் வழிகாட்டியாக இருக்க வேண்டும், அதைத்தான் பின்பற்ற வேண்டும் தோழர்கள். ஆனால் இன்றைக்கெல்லாம் மாறிவிட்டது. காரணம் என்ன தெரியுங்களா? எல்லாம் தௌஹீதை நாம் அறிந்து விட்டோம். அப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அமீருடைய கட்டளை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லிவிட்டுதான் செல்ல வேண்டும். அமீருல் முஃமினீன், நான் சொல்லக்கூடாது என்று மனதிலே நினைத்து வைத்திருக்கிறேன், மனசில் உள்ளபூர்வமாக நினைத்து வைத்திருக்கிறேன். ஆனால் அமீருடைய கட்டளை என்று சொல்லிவிட்டீர்களே, சொல்லித்தான் ஆகிறேன் என்று சொல்கிறார்கள். அன்பானவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் என்ன சொல்ல போறாரு, என்ன காரணம் சொல்ல போறாரு? சுபூனுடைய தொழுகை முடிந்த பிறகு எந்த திக்ரையும் சொல்லாம கலைந்து விடுகிறார்களே, என்ன காரணம் சொல்ல போகிறார்கள் என்று சொல்லி ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அமீருல் முஃமினீனே, நான் ஒரு சிறிய கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சிறிய கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இருக்கிறது. உமரவர்களே, எனக்கு சின்னஞ்சிறு குழந்தை இருக்கிறது. என்னுடைய வீட்டு அருகே ஒரு யூதருடைய வீடு இருக்கிறது. யூதருடைய வீட்டுக்கு வெளியே அவனை ஒட்டி இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்திலே கனிகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அன்றைய சீசனுடைய காலகட்டம். கனிகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மரத்தினுடைய ஒரு வால் இருக்கும் அல்லவா, ஒரு பகுதி என்னுடைய வீட்டின் பக்கமாக வளர்ந்துகிறது. அதில் தான் அதிகமான பழங்கள் இருக்கிறது. சொல்றது நல்லா கேட்கணுங்க. அந்த அவருடைய மரத்தினுடைய ஒரு பகுதி என்னுடைய வீட்டினுடைய பகுதி சேர்ந்து இருக்கிறது. அதில் தான் அதிகமான கனிகள் இருக்கிறது. அந்த கனிகள் எல்லாம் என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் விழுந்து கிடக்கும். என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் இரவு நேரத்தில் அதிகமாக விழுந்து கிடக்கும். நான் ஏன் சுபூனுடைய தொழுகை முடிந்தவுடன் எழுந்து செல்கிறேன் தெரியுமா? எனக்கு சிறு குழந்தை. நான் செல்ல தாமதித்தால் என் குழந்தை முழித்து அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பழங்களை எடுத்து உன்று விடுவார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அந்த குழந்தை எழுந்து, சிறு குழந்தைங்க, பருவமடையாத குழந்தை, ஒன்றுமே தெரியாது. அந்த சிறு குழந்தை எழுந்து அந்த கனிகளை உன்று விடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது, பயம் எனக்கு இருக்கிறது. அமீருல் முஃமினீனே, நான் சென்று என் குழந்தை விழிப்பதற்கு முன்னால் அங்கே விழுந்திருக்கக்கூடிய கனிகளை எல்லாம் ஒன்று திரட்டி அருகில் இருக்கக்கூடிய யூதரை அழைத்து கொடுத்து விடுவேன். இதுதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் விரைவாக போகிறேன். மற்றபடி எந்த காரணமும் இல்லை. எதற்காக அப்படி செய்கிறீர்கள்? அடுத்தவருடைய பொருள், அல்லாஹ்வுடைய விசாரணை ஒன்று உண்டு. திருமறை குர்ஆனுடைய ஆயத்தை சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை இத்தகுல்லா வந்தல் நுஸ்மாக தமத்திலிகத்தின், இந்த உலகத்திலே உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். சுய பரிசோதனை என்னங்க? சுய பரிசோதனை என்ன? சுய பரிசோதனை தன்னுடைய ஆயுள் காலம், தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய பேச்சு, தன்னுடைய எல்லா செயல்பாடுகளும், கொடுக்கல் வாங்கலும், நான் பள்ளிக்காக கொடுக்கக்கூடிய சதக்காக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, தாம் செய்யக்கூடிய அமல்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் சுய பரிசோதனை. அநியாயமான முறையிலே நாளை மறுமை நாளை யூதன் எனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லி விடுவானோ, என்னுடைய முட்டத்தில் விளைந்து கொண்டிருக்கக்கூடிய கனிகளை எனக்கறியாமல் தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்து விட்டால் அதன் மூலமாக நாளை மறுமை நாளிலே நரகம் சென்று விடுவானோ என்ற அச்சம், விசாரணைக்கு பயந்து அந்த கனிகளை எடுத்து கொடுத்தேன் என்று சொன்னார்களே, உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கெட்டிப்பிடித்தார்களே, சகாபாக்கள் அழுதார்களே. என்ன காரணம்? என்னுடைய ஆட்சி காலத்திலும் இப்படிப்பட்ட உத்தமமான தோழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, யா அல்லாஹ் உனக்கே அனைத்து புகழும் என்று சொல்லி அந்த சபை அழுகளுடைய சபையாக இருந்தது என்று சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு சுய பரிசோதனை செய்யணும் சிந்திச்சு பாருங்களேன். ஓமார் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கேள்விப்பட்டோமா இல்லையா? அவருடைய வரலாறே தனி வரலாறுங்க. அவருடைய வரலாறே தனி வரலாறு. இரவு நேரத்திலே உணவு பார்க்கக்கூடிய பணியை செய்தவர்கள் உமர் கத்தாப் என்பவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? இரவு நேரத்திலே உணவு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கும் பொழுது ஒரு முதியவர் உணவில்லாமல் அவதிப்பட, சுருக்கமாக சொல்கிறேன், அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உணவில்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாறு வேடத்திலே சென்று கேட்கிறார்கள்,
உங்களுக்கு உணவு இல்லையா? உங்களுக்கு குழந்தை, உங்களுடைய பிள்ளைகள் இல்லையா? யாருமே இல்லை. இங்கே உமர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாராம். திறமான ஆட்சி என்று சொல்கிறார். ஆனால் என்னுடைய வீட்டிலே உண்பதற்கு உணவு கிடையாது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்கப் போகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே வேகமாக வீட்டுக்கு வருகிறார் உமர் அலி அவர்கள். தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு பொதியை எடுத்துக்கொண்டு நேராக அவரிடத்திலே கொண்டு போய் கொடுக்கப்பட்டு இரவு நேர உணவை சமைத்து அவர்களுக்கு ஊட்டுகிறார். காரணம் என்ன? விசாரணை என்று சொன்ன மாத்திரத்திலே, தப்பித்து விட முடியாது என்று சொன்ன மாத்திரத்திலே, என்னுடைய ஆட்சி காலத்திலே இவர் பட்டினி கிடக்கிறாரா, உடனே சென்று அதை நிவர்த்தி செய்கிறார். ஒரு ஆடை பெரிதாக இருக்கிறது, பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது சில சகாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், உமர் அலி அவர்களுடைய ஆடை நீண்ட ஆடையாக இருக்கிறதே, இது எப்படி இவருடைய ஆடை கிடைத்தது என்று பேசும் பொழுது உமர் அலி அவர்கள் உடனே சொல்லுகிறார்கள், இந்த ஆடை எனக்கும் என்னுடைய மகனுடைய ஆடையை சேர்ந்தது, நான் ஒன்றாக தைத்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அப்படி உணவாக இருக்கக்கூடிய ஆடையை நான் போட்டிருக்கிறேன் தவிர என்னுடைய சுயமாக இருக்கக்கூடிய கஜானாவிலிருந்து பொருளாதாரத்தை எடுக்கவில்லை. காரணம் இல்லை, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, உமர் அலி அவர்கள் உபதேசம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தோழரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் கேட்கக்கூடிய பொருளை நான் தரவில்லை என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த சாதாரண மனிதர் சொல்கிறார்கள், உமரே, நீங்கள் ஆட்சியினுடைய அதிபதியாக இருக்கிறீர்கள், ஆட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆட்சியினுடைய பொறுப்பு உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் உங்களை என்னால் ஒன்று செய்ய முடியாது. அதே நேரத்தில் மறுமை ஒன்று உண்டு, விசாரணை ஒன்று உண்டு. அந்த விசாரணையிலே நான் முறையிடுவேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அப்படியே கீழே இறங்கி வருகிறார்கள் உமர் அலி அவர்கள். காரணம் என்ன? விசாரணைக்கு பயந்தார்கள். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புத்திசாலி யார்? புத்திசாலி யாருங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் புத்திசாலி யார்? நன்றாக படித்தவன், நன்றாக அறிந்தவன், கேட்க கேள்விக்கூடிய எல்லா செய்திகளையும் தான் என்று பதில் சொல்லக்கூடியவன் என்று நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அல்ல புத்திசாலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புத்திசாலி யார் என்று சொன்னால் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே சுயமாக தன்னைத்தானே விசாரித்து சரி செய்து கொள்கிறானே, அவன் தான் சரியான புத்திசாலி என்று சொன்னார்கள். இதைத்தான் உமர் அலி அவர்கள் இரவு நேரத்தில் கோடிட்டு பார்த்து தன்னை சீர்திருத்திக் கொள்வார்களாம். கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? ஹதீஸ கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? இந்த ஹதீஸுகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? ரமலான் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய, சுவனத்தை அலங்கரிக்கக்கூடிய, நரகங்களை பூட்டப்படக்கூடிய, நாம் செய்யக்கூடிய எண்ணற்ற நன்மைகளுக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய ரமலான் எத்தனையோ கடந்து விட்டது, இதோ வர இருக்கிறது. அதற்காக நாம் என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறோம்? எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம்? போன வருஷம் ஒரு நியத்து பண்ணணும், இந்த வருஷத்தை நாம் கஞ்சிக்கு முழு தொகை கொடுப்போம், பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுப்போம். கடந்த முறை என்னால் கொடுக்க முடியவில்லை, சாதிக்கு பாய், யாசி பாய், நான் இந்த முறை கொடுப்போம் என்று நாம் நியத்து வைத்தோமே, அது நியத்தோடு இருக்கிறதா அல்லது மையத்தாக இருந்து கொண்டு இருக்கிறதா? என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன் அன்பானவர்களே, சிந்திச்சு பாருங்களே. ஆனால் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. கோடைக்காலிலே கூதுகளிப்பதற்காக பல பொருளாதாரத்தை தியாகம் செய்கிறோம். உலகத்திலே சந்தோஷமாக இருப்பதற்காக ஆடுகளுக்கு பல ஆயிரங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம், வாகனங்களுக்கு பல ஆயிரங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம், மனைவியுடைய ஆவணங்களுக்கு பல ஆயிரங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய போனுக்கு ரீசார்ஜுக்காக டேட்டாவை அதிகப்படுத்தினாலும் எவ்வளவு படுத்தினாலும் அதை சரி செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். டிவியுடைய கலெக்டர் தீர்ந்து விட்டதா, அதற்காக மாசம் 500 1000 கொடுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். பள்ளி வாயிலுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் என்று கேட்கும் பொழுது தயக்கம் வருகிறது என்று சொன்னால் அன்பாளர்களே, அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு. பொருளாதாரத்தை குறித்து விசாரணை உண்டு. வீட்டை அழகுபடுத்துவதற்கு பல லட்சங்கள் இருக்கிறது. ஒரு சொற்பமான ஒரு ஆயிரங்களை கொடுப்பதற்கு என்னால் முடியவில்லை என்று சொன்னால் எதன் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? சும்மா விடுவானா? இந்த உலகம் வீணானது, விளையாட்டது என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? நம்முடைய படைப்பு வீணானது, விளையாட்டானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே செல்ல மாட்டோம் என்று நாம் அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் கேட்கிறான், அவகசிபத்து மன்னமா கலக்குனாக்கும் அபசா, எப்படி சொல்றான்? உங்களை படைத்தது வீணானது, விளையாட்டுக்கானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா?
என்னிடத்தில் நீங்கள் திரும்ப வரமாட்டீர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கேட்டது யாரு? நம்மை படைத்த அல்லாஹ், நமக்காக உணவு கொடுத்த அல்லாஹ், நமக்காக வாழ்வாதாரத்தை கொடுத்த அல்லாஹ், நமக்காக எல்லா தேவையும் கொடுத்த அல்லாஹ். எத்தனையோ நபர்கள் தெருவிலே பாருங்கள், நடக்க முடியாமல், பேச முடியாமல், பார்க்க முடியாமல், கேட்க முடியாமல் தவழ்ந்து தவழ்ந்து தெருவிலே விழுந்து கிடக்கிறார்களே. நமக்கு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நடப்பதற்கும் எல்லா சுகமான ஆரோக்கியத்தையும் உடல் அபிப்பிராயத்தையும் எல்லாவற்றையும் வழங்கினானே அந்த அல்லாஹ் கேட்கிறான், உங்களை படைத்தது வீணானதுக்காக என்று கேட்கிறான். நம்மை பார்த்து கேட்கிறான். அந்த அச்சம் அந்த சகாபாக்களுக்கு இருந்தது, அந்த பயம் அந்த சகாபாக்களுக்கு இருந்தது. அதான் பயந்தாங்க. அந்த பயம் அவர்களுக்கு இருந்தது. நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஆட்சி ஏதாவது நடக்கும். ஈமான் இல்லை என்று சொன்னால் எல்லாம் அனுபவித்தாக வேண்டும், எல்லா பிரச்சனையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அன்பானவர்களே பாருங்களேன், ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளை பற்றி சொல்லக்கூடிய எத்தனையோ வசனங்கள் இருந்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே. என்னை விட இங்கு இருக்கக்கூடிய ரமணானிலமும் ரமணான் அல்லாத காலத்தில் நிறைய செய்திகளை உங்களுக்கு கொடுத்திருப்பார். இங்கே இருக்கக்கூடிய அழைப்பாளர் எல்லாம் உள்ள வாங்கியிருப்போம். எந்த வசனம் நம்மை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சிந்தித்து பாருங்களேன். எந்த ஆயத்தை நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எவ்வளவு நாள் தான் வாழப்போறோம்? எவ்வளவு நாளுங்க வாழப்போறோம்? அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60 to 70 வரை. எனக்கு 50 ஆச்சு. இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கலாம் 30, 35, 50, 55. இனி எவ்வளவு நாள் வாழப்போறோம்? 5, 10, 15 சொல்ல முடியுமா? 5 வருடம், 10 வருடம், 15 வருடம் கணக்கிட்டு கொண்டால் 3000 நாட்கள், 4000 நாட்கள், 5000 நாட்கள், 10,000 நாட்கள். அதற்கு மேலே ஒன்றும் போக போறதில்லை. நம்ம முடிஞ்சிடுச்சு. பாதியில் 3/4 முடிந்து விட்டது. இந்த 3/4 நாம் எதை செய்திருக்கிறோம்? 10 ஆண்டு காலம் சிறு பிள்ளையரத்திலே போய்விட்டது. 10 வருஷம் குழந்தை பருவத்திலே போயிருச்சு. 10 வருஷம் இருக்கக்கூடிய படிப்பிலே போன்று விட்டது, இபாதத்திலே சில நபர்களை மட்டும் தவிர. 10 வருடம் உழைப்பிலே போய்விட்டது, குடும்பம் குடும்பம் என்று சொல்லி. மீதி 10 வருடம் குடும்பத்துடைய உறவுகள் பத்தியிலே போய்விட்டது. கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் உறக்கத்திலே கழித்தால் பாதி வருடம் போய்விட்டது. 40 எடுத்தோம்னா 20 வருஷம் உறக்கத்திலே போய்விட்டது. கணக்கிட்டு பார்த்தால் சொற்பமான விஷயங்கள் தான் அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர சுயமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அன்பாளர்களே, அமல்களிலே முட்டையாக இருந்து கொண்டிருக்கிறோம், ஜீரோவாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பேச்சு ஹீரோவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜீரோவாக இருக்கக்கூடிய நாம் பிற மக்களுக்கு மத்தியிலே ஹீரோவாக தவழ்ந்து மமதையோடு நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் விடமாட்டான். அதைத்தான் அன்பானவர்களே நமக்கு எடுத்து காட்டுகிறான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக முதல் ஜுமாவை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதோடு அல்ஹம்துலில்லாஹி. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தில் இப்படி பேசுகிறார். எப்படி பேசுகிறார் தெரியுங்களா? இக்தரபலின் நாசி ஹிசாபுகும் வஹும் ஃபீ ஹப்லத்தின் முக்ரிலூன். மனிதருடைய கணக்கு விசாரணை நெருங்கிவிட்டது. அல்லாஹ் சொல்லுகிறான் 22வது அத்தியாயத்துடைய முதல் வசனத்தில், இக்தரபலின் நாசி ஹிசாபுகும் வஹும் ஃபீ ஹப்லத்தின் முக்ரிலூன். மனிதருடைய விசாரணை கணக்கு நெருங்கிவிட்டது, ஆனால் அதனை புறக்கணித்தவனாக பாரமுகமாக மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். உண்மைதான். அது உண்மையா இருக்குங்களா இல்லையா? சிந்திச்சு பாருங்களேன். அல்லாஹ் சொல்லுகிறான் விசாரணை காலம் நெருங்கி விட்டது, நம்ம புறக்கணித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தக்குவா ஓடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை தவிர அன்பாளர்களே, இது வசனத்தில் சொல்லலை, புரிவதற்காக சொல்லுகிறேன். சில நபர்கள் பள்ளியோடும் இபாதத்தோடும் இன்னவர் அமல்களோடும் உலா வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரை பற்றி பேசவில்லை. அது அல்லாமல் பெரும்பான்மையாக நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்திச்சு பாருங்களேன் அன்பானவர்களே. இந்த உலகத்திலே நாம் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இந்த உலகத்திலே
பொருளாதாரம் நான் தான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற மமதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பேசுவதற்காக. ரமலானை பற்றி பேசினோம். ரமலானுடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ரமலானை எதிர்கொண்டார்கள், சஹாபாக்கள் எப்படி வரவேற்றார்கள் என்பதை நிறைய சந்தர்ப்பங்களிலே உங்களுடைய உள்ளத்திலே பதிக்கப்பட்டிருக்கும். ரமலான் வருவதற்கு முன்னால் ஷவ்வால் மாதத்திலே என்ன செய்வார்கள், அதற்காக தயாராவார்கள். சஹாபால ரமலானுக்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்னாலே புனிதமிகு ரமலான் வருகிறது என்று சொல்லி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். காரணம் என்ன? உடல் ஆரோக்கியம் பொருளாதாரத்தையும் ஈட்டுவார்கள் என்று அந்த நேரத்திலே சதக்கா கொடுப்பதற்கும் இபாதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதற்காக தயாராவார்கள். என்ன நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம்? இந்த பள்ளியினுடைய வருமானம் நமக்கு தெரியுமா தெரியாதுங்களா? புரியுதுக்காக கேட்குறேன். எல்லாரும் அன்றாட தொழில் செய்யக்கூடியவர்கள் தான். எல்லோரும் அன்றாட தொழில் செய்யக்கூடியவர் தான். நம்மளுடைய வருமானம் மாதம் 15,000 ஒரு காலத்தில் இருந்து, புரிதலுக்காக இன்றைக்கு 25,000 ரூபாய் செலவுகளுக்கு வேணும். அதை நாம் ஈட்டுகிறோமா இல்லையா? ஆரம்ப காலத்திலே 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு வருமானம் ஈட்டிக் கொண்டிருந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பால் 10 ஆண்டு கேட்ட விலைவாசி ஒரு பக்கம் ஏறி இருந்தாலும் அந்த விலைவாசி கேட்டிருக்க மத்தியிலே 500 ரூபாயோடு குடும்பம் நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் 5,000 ரூபாய் செலவு செய்து ஒரு நாள் குடும்பம் நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அங்கேயும் 10 பேர் இருக்கிறாங்க. 5,000 செலவு செய்கிற குடும்பத்திலையும் 10 ரூபாய்க்கு இருக்கிறாங்க. கணக்கிட்டு பார்த்தா என்ன காரணம்? ஆடம்பரங்கள், செலவினங்கள் அதிகப்படுத்துதல். இதற்கெல்லாம் அதற்காக தவறு சொல்லலை, அதிகப்படுத்துகிற செலவுகளை எல்லாவற்றையும் கணக்கெடுக்கக்கூடிய நாம் பள்ளி வாயிலுக்காக ஒரு தொகையை இன்றைக்காவது கணக்கிட்டு கொடுத்திருக்கிறோமா? என்னை சேர்த்தி சொல்லுகிறேன் பலர். ஒரு புது திட்டத்தை சொல்லட்டுங்களா? ஒரு புது திட்டத்தை ஒரு மார்க்கறிஞர் இடத்துல இதை சொல்லியே ஆக வேண்டும். ஒரு மார்க்கறிஞர் இடத்துல ஒரு மனிதர் வருகிறார். மனிதர் வந்து சொல்லுகிறார், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு கையில் சேமிப்பே நிற்குதில்லை. எனக்கு சேமிப்பே நிறைய சம்பாதிக்கிற சேமிப்பே நிற்குதில்லை. எனக்கு வர்க்கத்தை இல்லை. நான் என்ன செய்வது? நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் கையில் ஒன்றுமே நிற்குதில்லை அப்படிங்கிற. அப்போ அந்த அறிஞர் சொல்லுகிறார், மார்க்கத்தை கற்ற அறிஞர் சொல்லுகிறார், நீங்கள் ஏதாவது உதவிகள் ஏதாவது தான தர்மம் செய்கிற ஒரு பழக்கம் இருக்கிறதுன்னு சொன்னால், நான் எதுவுமே செய்யறதில்லை, நான் எதையுமே செய்யறதில்லை, ஆனால் நிறைய வருமானம் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய நபர்களை பார்க்கலாம், நிறைய வருமானம் இருக்குது. அப்போ அவர் சொல்லுகிறார், நான் சொல்வதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள், உங்களுக்கு இறைவனுடைய வர்க்கத்து உண்டு என்று சொன்னார். நீங்கள் அன்றாடம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து இத்தனை தொகை என்று சொல்லி தனியாக ஒதுக்கி வைத்து விடுங்க. இவ்வளவு என்று ஒதுக்கிருங்க. அன்னைக்கு அதை உடனே நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள். ஒதுக்கிறது மட்டுமல்ல, அதை உடனே நீங்கள் தர்மத்தையும் செய்து விடுங்கள். இப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டே இருங்கள். சில நாட்கள் கழிந்து அந்த மனிதர் வருகிறார். அந்த அறிஞரிடத்திலே, நீங்கள் சொன்னதை நான் நடைமுறைப்படுத்தினேன், பணம் தங்காத என்னுடைய கையிலே நிறைய பொருளாதாரம் சேமித்திருக்கிறது, நான் அதை விட அதிகமாக தர்மம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இஸ்லாம் காண்பித்திருந்த அழகிய வரிமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உருவாக்கிய சகாபாக்கள் செய்வாங்க, சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து முதலில் தானத்திற்காக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். முதல்ல சம்பாதிச்சோம், முதல்ல அதை பிரிச்சிருவாங்க. இதுக்கு பிறகுதான் தனக்கு, அதில் தான் பருக்கத்தன்பானவர்களே. நம்ம என்னைக்கா தீர்மானிச்சிருக்கிறோம்ப்பா, மாசம் தானே சந்தா 100 ரூபா, என்ன பாய் இன்னும் 25 நாள் இருக்கு, இப்பவே தூக்க ஆரம்பிச்சிட்டீங்க பேப்பரை, வெளியே நின்று கத்துவாங்க, எங்க பள்ளிக்கு ஏதாவது கொடுங்கப்பா. இது நம்முடைய கடமை, பள்ளிக்கு கொடுப்பது. கேட்கக்கூடிய அவர் இல்லை, நம்ம கொடுக்கணும். கேட்காம இருந்தாலும் கொடுக்கணும். கேட்கலீனா நீங்க எதுக்குங்க கேட்கறீங்க, நான் தர்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் என்றைக்காவது இருந்திருக்கிறோமா? முறையாக கேட்பதற்கு முன்னால் என்னுடைய தொகையை கொடுத்திருக்கிறோமா? பள்ளிக்காகட்டும், கஞ்சிக்காகட்டும், எதுக்காக இந்தாங்க எனக்கு, அதை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான் என்ற அச்சரவுக்கு வந்திருக்கிறதா? ஒருபோதும் கிடையாது. பின்ன என்ன மாற்றத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆடை அழகாக இருக்கிறது, நம்முடைய ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்கிறது, வாகனம் அழகாக இருக்கிறது, உள்ளம் அழுக்காக இருக்கிறது. உள்ள அழுக்கா இருந்து என்ன பிரயோஜனம்? கொடுக்கணும் என்ற சிந்தனை. ஈமான் சம்பந்தப்பட்டது பொருளாதாரம், சர்வ சாதாரணமானதில்லை. பொருளாதாரம் கொடுப்பது, தொழுதுருவான், நோம்பு நோத்துருவான், திக்ரு செஞ்சு விடுவான், நன்மையான காரியங்கள் வேற இபாதத்து செஞ்சிருவான். கொடுக்கணும் என்று சொல்லிப்பார்களே செல்வத்தை, ஈமானுடைய சம்பந்தப்பட்டது. அக்கிமு ஸலாத்த வ ஸக்காத்த,
ஏன் அல்லாஹ் வலியுறுத்தி சொன்னார்? தொழுகையோடு ஜக்காத்தை ஏன் வலியுறுத்தி சொன்னார்கள்? அது கட்டாய கடமை. 20 ரூபா கொடுத்துருவோம், 200 ரூபா கொடுக்க மாட்டோம், 2000 ரூபா அந்த பக்கமே வர மாட்டோம், 20,000 ரூபா சுத்தமா பள்ளிக்கு வர மாட்டோம். ஈமான் சம்பந்தப்பட்டது. கொடை என்று சொல்லக்கூடிய மார்க்கம். என்னுடையதல்ல காசு, பிற மக்களுடையது பணம். தயக்கம் காட்டுகிறோம் நண்பர்களே, அல்லாஹ்விடத்தில் நிற்கப் போகிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ரமலான் வரை இருக்கிறது. இந்த பள்ளிக்கான பொருளாதாரம் அதிகமாக தேவைப்படுகிறது. 25,000க்கு மேல் தேவைப்படுகிறது. என்ன முன்னேற்பாடு செய்து வைத்திருக்கிறோம்? நம்மால் அறிந்திருக்கக்கூடிய நண்பரிடத்தில் அழைத்து சென்று பள்ளி வாயிலுக்காக ஒரு 2,000 3,000 நான் பண்ணி தர்றேன், என்னுடைய பங்களிப்பு நான் கொடுக்கிறேன், என்னுடைய மனைவியுடைய பங்களிப்பு. சில பெண்கள் இருக்கிறார்கள், கணவன் மட்டும் கொடுத்தால் போதும் நினைக்கிறார்கள். பெண்களே, உங்களுடைய கபருக்கு என்ன செய்திருக்கிறோம்? அதை சரி செய்ய வேண்டும் சொல்வதற்கு நேரம் போதாது. ஆக அன்பாளர்களே, அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு. அந்த விசாரணை இதை குறித்தெல்லாம் கேட்பான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவெடுத்தவனாக வாய்ப்பு கிடைத்தால் தொடர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி, ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக்க சமீயுல் அலீம் வத்துப் அலைனா இன்னக்க தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபஃபிர் லனா துனூபனா வக்கினா அதாபன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வக்கினா அதாபன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார் வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.